ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன உணவுப் பொருள் தான். ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் மிக பெரியது. அது என்ன தெரியுமா? அது தாங்க கருப்பு உலர் திராட்சை, பிளாக் ரெசன்ஸு, கிஸ்மிஸ்ஸு, ட்ரை கிரேப்ஸு அப்படிலாம் பல பேர்கள் இதை சொல்லிகிட்டு இருக்கோம். பலரும் இது வெறும் இனிப்பான ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா உடலில் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல மாற்றங்கள் ஏற்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முக்கியமாக இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்துக்கள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கொட்டி கிடக்குதுங்க. இந்த வீடியோவில் ஊற வச்ச உலர்திராட்சையை தினமும் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள் பற்றியும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை உலர்திராட்சை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யாருக்கெல்லாம் உலர்திராட்சை பிடிக்கும், நீங்கள் உலர்திராட்சையை ஊற வச்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுது. இன்றைக்கி பல பெண்கள் சின்ன வயசுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கும் முதியவர்களும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ரத்த சோகை தாங்க. உடலில் ஹீமோக்ளோபின் குறையிறதுனால உடல் சோர்வு, மயக்கம், பலவீனம், மூச்சு திணறல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறப்ப ஹீமோக்ளோபின் அளவை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. சிவப்பு இரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கும் உலர் திராட்சையை பயன்படுத்தி உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உடலுக்கு ஒரு எனர்ஜி லெவலை கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த ஹீமோக்ளோபின் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர்னு ஹீமோக்ளோபின் குறைய ஆரம்பிக்கும். அப்போல்லாம் இந்த உலர் திராட்சையை அவங்க ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும். இரண்டாவது நன்மை, மலச்சிக்கலை சரி செய்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. பலருக்கும் காலை நேரத்தில் சரியாக மலம் கழிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. ஆனால் இந்த உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை தூண்டுது. குறிப்பாக ஊற வச்சு சாப்பிட்றப்ப செரிமானம் மேம்படும், குடல் சுத்தமாகும், மலச்சிக்கல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். குடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்களோட உடல் முழுக்கவும் ஆரோக்கியமாக இருக்கும். குடல் சுத்தங்கிறது ரொம்பவே முக்கியங்க. உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப, அதுவும் ஊற வச்சு எடுத்துக்கிறப்ப மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாகும். மூன்றாவது நன்மை, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக வயசு அதிகரிக்கிறப்ப எலும்புகள் ரொம்பவே பலவீனமாகும். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நடக்கவே சிரமப்படுவாங்க. இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான கால்சியம், போரான் இது மாதிரியான சத்துக்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கால்சியம், போரான் இது எலும்புகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து தான். எலும்புகளை அடர்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. மூட்டு வலியை குறைக்கும். உங்களோட எலும்புகள் ரொம்பவே வலுவாக்கப்படும். நல்ல ஒரு உடற்பயிற்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டு வர்றப்ப மூட்டு வலி சரியாகும். அதனால ஈஸியாக நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம். எலும்புகளை இரும்பு மாதிரி வலுவாக்குங்க. நான்காவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதய நோய் இப்பெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது. இந்த காலகட்டத்தில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன வயசுலேயே மாரடைப்பு அபாயம் வர தொடங்கிருச்சு. அதனால நம்ம உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறப்ப இதில் பொட்டாசியம் இருக்குல்ல, இது இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுதுங்க. முக்கியமாக ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதயத்தோட வேலை பழுவை குறைக்குது. உலர் திராட்சை இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஒட்டுமொத்த உடலையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கும் இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு எடுத்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். ஐந்தாவது நன்மை, கல்லீரல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுது. கல்லீரல்ங்கிறது நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கையான வடிகட்டி மாதிரி செயல்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு உதவுது. கல்லீரல் செயல்பாட்டுக்கு கூட பயன்படுதுங்க. உடலை புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது.
ஆறாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சைங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு தான் இருக்குது. உலர் திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆக்கப்படும். ஏன்னா உலர் திராட்சையில் விட்டமின் சி, பாலிபீனால்கள், பிளனவாய்டுகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வைரஸோட தாக்குதலை எதிர்த்து போராடுற தன்மை கிடைக்கும். உடலோட பாதுகாப்பு அமைப்பு வலுப்படுத்தப்படுது. அடிக்கடி நோய் வர்றது கூட குறைக்கப்படுங்க. முக்கியமாக சிலருக்குலாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல்லாம் வரும். இந்த ஊற வச்ச உலர் திராட்சை நீங்கள் எடுக்க அதெல்லாம் சரியாய். ஏழாவது நன்மை, சருமத்தை இளமையாக வச்சிருக்கிறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுது. முகத்தில் வரக்கூடிய சுருக்கங்கள், பொலிவு குறைஞ்சு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உலர் திராட்சை பயன்படுதுங்க. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. இதனால செல்களை பாதுகாக்கிறதுக்கும் சேதமடையாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக முதுமையை தடுக்கிறதுக்கும் முதுமையை தள்ளி போடுறதுக்கும் ஊற வச்ச உலர் திராட்சைங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எப்பயுமே உங்களை இளமையாக வச்சுருக்கிறதுக்கு பயன்படுது. இதனால ஸ்கின் எப்பயும் க்ளோ ஆகும், முகம் புத்துணர்ச்சியாக இருக்கும், இளமையான தோற்றம் நீடிக்கும். நீங்களே சொன்னா தவிர உங்களோட வயசு யாருக்கும் தெரியாது. எட்டாவது நன்மை, முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முடி உதிர்வுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா இரும்புச்சத்து குறைபாடு. இரும்புச்சத்து உடலில் கம்மியாக இருக்கிறப்ப முடி உதிர ஆரம்பிக்கும். இந்த உலர் திராட்சையில் இரும்புச்சத்து இருக்கிறதுனால இதை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிறப்ப ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், முடி வேர்களுக்கு சத்துக்கள் போய் சேரும், முடி வளர்ச்சியை ஆதரிக்குது. இந்த உலர் திராட்சையை நீங்கள் தொடர்ந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை நீங்களே காண ஆரம்பிக்கலாம். ஒரு நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப தான் இயற்கையான உணவுகள் மெதுவாக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஒன்பதாவது நன்மை, உடலுக்கு உடனடியாக சக்தி கொடுக்கறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர்லாம் காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப சோர்வாக எழுந்திருப்பாங்க. அந்த நாள் முழுக்க ரொம்ப சோர்வாகவே அமையும். சிலர் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினப்பாங்க. காலையில் அவ்வளோ சோர்வாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கான சக்தி கூட உடலில் இருக்காது. இப்படி இருக்கிறவங்கலாம் தினசரி உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றப்ப இதில் இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல, அது உடனடியாக உங்களுக்கு ஆற்றலாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கும். அந்த நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. விளையாட்டு வீரர்களும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் அதனால தான் இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை விரும்பி எடுத்துக்கிறாங்க. பத்தாவது நன்மை, கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஊற வச்ச உலர் திராட்சை பயன்படுது. வயது அதிகரிக்கிறப்ப பார்வை குறைபாடு ஏற்படும். மங்கலான பார்வை, தெளிவற்ற பார்வை, மாலைக்கண் நோய் இதெல்லாம் ஏற்படும். இது எல்லாத்தையும் வராமல் தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது கண்களோட செல்களை பாதுகாக்குது, ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்குது, கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முழுக்க முழுக்க இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு சாப்பிட்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு நன்மைகள் வச்சிருக்கிற இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை எப்படி சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இதுக்கான சிறந்த முறை என்னென்னா, நைட்டில் 10லேருந்து 15 உலர் திராட்சையை நீங்கள் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஊற வச்சுட்டு தூங்கிடணும். அதாவது ஒரு கிளாஸ் டம்ளரில் குடிக்கிற தண்ணியை ஊற்றி 10லேருந்து 15 உலர் திராட்சையை ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சதுமே வெறும் வயிற்றில் இந்த உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடாமல் அதையும் குடிச்சிடணும். இப்படி தொடர்ந்து செய்கிறப்ப உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் இந்த உலர் திராட்சையை எடுக்க வேண்டும் அப்படின்னா, முக்கியமாக பெண்கள், ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, வயசானவங்க, உடல் பலவீனம் இருக்கிறவங்க, இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்கன்னு எல்லாருமே இதை உணவில் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்கள் உடலில் எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்குது அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியாது. நீங்கள் சுகருக்காக டாக்டரை கன்சல்ட் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள்ட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஊற வச்ச உலர் திராட்சையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்ச உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஒரு நாளைக்கு 10 15 உலர் திராட்சை சாப்பிட்டா போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவில் ஊற வச்ச உலர் திராட்சை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம்.
இனி மிஸ் பண்ணாமல் உலர் திராட்சையை சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.